என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வானளாவிய அதிகாரம் படைத்த ஒப்பற்ற இடத்துல இருக்கிறீர்கள், தவறாக எண்ண மாட்டீர்கள். ஏன்னா இங்க துணை பொச்சலர் சொன்ன மாதிரி இந்த கடைசி பட்சலுக்கு நாங்கள் 100 முறை கையை தூக்கி 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 மிகப்பெரிய வாய்ப்பை இந்த சட்டமன்றம் முடிக்கிற போது அளித்திருக்கிறீர்கள். ஒரு கருத்து உங்களை பாராட்டுவதற்காக ஒரு கருத்து. ஏன்னா இந்த சட்டமன்ற பேரவை முழுவதும் கணினிமயமாக ஆக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே முக்கியமான விஷயம் ஒரு பாராட்டு, நீங்க எல்லாம் பாராட்டின மாதிரி நான் சபாநாயகரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இந்த சட்டமன்றமே ஒரு கணினி மயமாக முதலில் இந்த சட்டமன்ற தொடர் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் அடிக்கடி கை தூக்குறதை விட எங்களுக்கு ஒரு பட்டன் சிஸ்டத்தை வச்சுட்டீங்கன்னா சட்டமன்றத்தில் ஓட்டிங் பவர் போடுற மாதிரி நாங்கள் ஒரு பட்டன் அமைக்கி நீங்கள் எங்களுக்கு தெரியும். பக்கத்தில் கட்டுறது ஒருத்தர் கொடுக்கல, அவர் கொடுத்தா நம்ம கொடுக்கல என்ற எண்ணம் உணவு வரக்கூடாது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகுதான் கணினி முறையில் இப்போ டிமாண்ட் எல்லாம் நீங்கள் மானிய கோரிக்கைக்கு 3-4 புக்கு பெரிய புக்காக இருக்கும். இப்போ எல்லாமே கையடக்க கணினியில் உங்களுக்கு எல்லாம் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. உங்களுடைய கருத்து நல்ல கருத்து, நிச்சயமாக மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை விருந்தினர் மாளிகை பல்லாண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட ஒன்று. மிக சில அறைகளும் மதுரை என்பது இன்றைக்கு விரிவாக்கப்பட்ட பகுதியாகவும் விமான நிலையத்திலிருந்து இருக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்கிறது. பல்வேறு அமைச்சர்கள் ஆய்வுக்கு வருகிறார்கள், அங்கே மாநகராட்சியின் அதிகாரிகள் ஆய்வுக்கு வருகிறார்கள். இது தவிர நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பட்டியல் அந்த முன்னுரிமையில் 13-14 இடத்துல இருக்கிறது. விமான நிலையத்திலிருந்து இப்போது இருக்கிற விருந்தினர் மாளிகை 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அனைவரும் தங்குவதற்கு வசதியாக, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற குழுவாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற குழுவாக இருந்தாலும் சரி, விமான நிலையத்தில் அருகில் உள்ள சுற்றுச்சாலையில் ஒரு புதிய விருந்தினர் மாளிகை திருப்பூன்றம் தொகுதியில் அமைந்திருக்கிற அந்த சுற்றுச்சாலையில் அமைத்தால் மாண்புமிகு சபாநாயகருக்கும் துணையாக இருக்கும் திருநெல்வேலி போற வரைக்கும் அங்கே இறங்கி ஓய்வு எடுத்துட்டு போகலாம். வர அமைச்சர் 25 கிலோமீட்டர் போறதுக்கு சர்க்கிட் வசந்து போறதுக்கு 1 மணி நேரம். ஆகவே மதுரையின் தென்பகுதியில் திருப்பூன்றம் தொகுதியில் சுற்றுச்சாலை அருகே ஒரு விருந்தினர் மாளிகை அமைக்க மாண்புமிகு அமைச்சர் முன் வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மதுரை என்பது தென்னகப்பதினுடைய மையப்பகுதி. அங்கே சிறப்பு விருந்தினர்கள் அதிகமாக வந்து போவது என்பதும் அதுவும் உண்மையான செய்தி. ஆனால் அந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே ஏற்கனவே இருந்த அந்த பழைய மாளிகைகளை எல்லாம் அதை சீர் செய்ய வேண்டும் என்று புனரமைக்கப்பட்டது. முதலிலே இன்னும் கூடுதலாக அங்கே அறைகள் வேண்டும் என்று நம்முடைய கமர்ஷியல் டேக்ஸ் மினிஸ்டர் மாண்புமிகு நம்முடைய மூர்த்தி அவர்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக இடத்திலே அழுத்தம் கொடுத்தார்கள். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் சொல்வதை போல விமான நிலையத்திலிருந்து உள்ளே போக வேண்டும் என்று சொன்னால் ஏறத்தாழ 25 நிமிடங்கள் 30 நிமிடங்கள் சில நேரங்கள் ஆகிவிடுகிறது. ஆனால் இங்கே அது புதிதாக கட்ட வேண்டும் என்று ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கிறார்கள், நீங்களும் வலியுறுத்துறீங்க. அதனால முதலமைச்சருடைய கவனத்துக்கு இதை கொண்டு செல்லப்படும். முதல்ல பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சுற்றுலா மாளிகை வேண்டும் என்பதில் பல பேர் நம்முடைய பொது உடைமைக்கு சேர்ந்த நம்முடைய நண்பர்கள் கூட தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து பட்டியல் தயார் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த சட்டமன்றம் முடிந்த உடனேயே முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு எங்கெங்கெல்லாம் இந்த சுற்றுலா மாளிகை கட்டலாம் என்ற ஒரு பட்டியலை தயார் செய்து அவருடைய இசைவு பெற்று இந்த ஆண்டு எந்தெந்த ஊருக்கெல்லாம் முன்னுரிமை அளிக்க முடியுமோ அதை கட்டாயம் இந்த துறையின் சார்பாக முன்னுரிமை அளிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய வேலூர் தொகுதியில் வெங்கடேஸ்வரா ஸ்கூல், ஊரிசு ஸ்கூல், கிரிஜ வெங்கடேஸ்வரா ஸ்கூல் ஆண்ட பெருமா கோயில் இருக்குது. அங்கே வந்து ரொம்ப டிராபிக் ஆகுது. ரொம்ப மாணவ செல்வங்களாம் இப்படி அப்படி குறுக்கு நடுக்க போவதனால் நம்முடைய பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் அங்கே ஒரு சுரங்கப்பாதையை கட்டித்தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவராக நம்முடைய அமைச்சர் அவர்கள் பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறை பல்வேறு சாதனை நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி காலத்தில் செய்திருக்கிறோம். இந்த 4 ஆண்டு காலத்தில் அந்த இடத்துல ஒரு சுரங்கப்பாதை கட்டி கொடுத்தால் மாணவ செல்வங்கள் குறுக்க நடுக்க போவாமல் சுரங்கப்பாதையில் செல்வார்கள் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் பொதுப்பணித்துறை கேள்வி மூல கேள்வி. நீங்க ஐவிஎஸ் கேட்கிறீங்க, அமைச்சருக்கு பதில் தெரியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு 3 தினங்களுக்கு முன்னால் திருப்பத்தூர் நான் பொறுப்பு அமைச்சராக இருக்கிற காரணத்தில் அரசு நிகழ்ச்சிக்காக நான் போனேன். அன்று இரவு நான் வேலூரிலே புதிதாக கட்டப்பட்டிருக்கிற அந்த சுற்றுலா மாளிகை தான் தங்கியிருந்தேன்.
காலையில் நடைப்பயணம் போகிற பொழுது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக என்னை அழைத்து கொண்டு அந்த வைஷ்ணவ கோயிலே காட்டினார். எதுக்காக கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாரு எனக்கு ஒன்றும் புரியல. காட்டிட்டு இப்போ வந்து அதிகமாக வைஷ்ணவர்கள்லாம் இங்கே அதிகமாக வருகிறார்கள். ஆன்மீக கடனை செலுத்துவதற்காக இங்கே ஒரு சுரங்கப்பாதை அமைத்தால் சிறப்பாக இருக்கும், அந்த டிராபிக் எல்லாம் அங்கே அதிகமாக இருக்குன்ற ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அதனால் சம்பந்தப்பட்ட எங்களுடைய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிக்கு அங்கேயே கண்காணிப்பு பணியாளத்தில் சொல்லிட்டு வந்து இது சாத்தியக்கூறா என்று பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அது சாத்தியக்கூறு ஏற்படுமையானால் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து அது கட்டாயம் அது செய்வதற்கு ஏற்பாடு செய்வோம். மாண்புமிகு உறுப்பினர் சிவகுமார்.